நாளைக்கு வந்து ராணுவ உடையுடன் ஏதாவது ஆட்சேபகரமான காட்சிகள் ஏதாவது படத்துல இருந்துச்சுன்னா, அது தொடர்பா யாரோ ராணுவ வீரரோ, அவங்க குடும்பத்தாரோ வழக்கு போட்டாங்கன்னா, அதுக்கு வந்து படக்குழு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சென்சார் போர்டு தான் எல்லாரும் கேட்பாங்க. நீ எப்படி சென்சார்ல இந்த சீன் அலோவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு அமரன் படம் எடுத்துப்போம். அமரன் படம் வந்து ஒரு மேஜர் ஜெனரல் அவருடைய வாழ்க்கைய தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை எடுக்கும்போது, அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ட வந்து இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரில எடுத்துட்டு போய் டெல்லியில குடுத்துருக்காங்க. குடுத்து அவங்க கிட்ட வந்து ஆட்சேபகரமான காட்சிகள் என்ஓசி எதுவும் இல்ல மாரி. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடயலா சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் படத்த வந்து சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே டெல்லியில ராணுவத்தினர் அவங்க குடும்பத்தினருக்கு இந்த படத்த போட்டு காமிச்சு ஏன்னா அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க குடும்பம் தொடர்பான சித்தரிப்புகள் நெறைய இருக்கும். அதுல அது காதல், ஆமா. கல்யாணம்லாம் சேர்த்திருக்காங்க. அதுல அது அவங்களுக்கு மனசுக்கு ஏதாவது புண்படுத்தும். நெருடலா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சு, அவங்கலாம் வந்து எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பஞ்சாயத்து வந்தது. படத்துல வர ஒரு செல்ஃபோன் நம்பர் யாரோ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்டோட நம்பரா அது. ம். இந்த படத்துல அந்த நம்பர் வந்ததுக்கு பிறகு, எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ் வருது. இதனால படக்குழு எனக்கு வந்து நஷ்டஈடு குடுக்கணும்னு அவன் ஒரு கேஸ போட்டான். அவன் கேஸ போட்டதுமே, அந்த நம்பர அழிச்சு, அதுக்காக புது சென்சார் ஒரு ம். முறை பண்ணாங்க. ஸோ சென்சார்ங்கிறது வந்து அப்ப அவ்வளோ ஈஸியா நம்ம நெனைச்சா தியேட்டர்ல வந்து வெட்டிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது இன்னைக்கு. இல்ல நெறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு மசாலா படத்தில் ம். எத்தனையோ பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய படங்களுக்கெல்லாம் சென்சார் கிடைக்கும். இந்த மசாலா படத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. என்னன்னா, இந்த படத்துடைய ஒரிஜினலான பகவந்த் கேசரியில ஆன்டகானிஸ்ட் உடைய வேலை என்னன்னா, அந்த வில்லன் ஒரு டிஃபென்ஸ் காரிடாரை இந்தியா முழுக்க திட்டமிடுவார். திட்டமிடுவார். அந்த காரிடார் திட்டத்துடைய ஒரு பகுதியாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் தானே ஆள்வது மாதிரியான ஒரு அழிவு திட்டம் அவருக்கு இருக்கும். இ நாயகன் அந்த வில்லனை அழிப்பது மூலமாக இந்தியாவையே இந்த ஒர்க்ல இருந்து ப்ராஜெக்ட் வி காப்பாத்தணும். அப்படின்னு அத சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் வி தான் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்படும்போது, விஜயுடைய பேரும் வில தொடங்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, என்னென்ன சொன்னாலும் சரி, வீல தான் வில ஆரம்பிக்கும். தான் இப்ப ம். அது அவருடைய லக்கி எழுத்து. ம். இந்த லக்கி எழுத்தையே அழிவு திட்டமாக வைத்தால் தப்பா போயிரும்னோனே, வினோத் வந்து அதை மாற்றி ம். ப்ராஜெக்ட் ஓம் அப்படின்னு ஓஎம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ட்ரைலர்ல கூட அது வருது. ம். இப்ப அவங்களுக்கு டபுள் பிரச்சனை. ம். ஒன்று டிஃபென்ஸ் காரிடார் தொடர்பான திட்டத்தில் என்னென்ன லோகோக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? வில்லனுக்கு உதவுவதாக மிலிட்டரிய ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்க. மிலிட்டரியுடைய லோகோக்கள, சின்னங்கள ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களாங்கிறது அவங்களுடைய பிரச்சனை. இன்னொன்று அதற்கு பேரே ஓம்னு வச்சா, இந்தியாவை அழிக்கக்கூடிய திட்டத்துக்கு ஓம்னு பேரா? அப்படின்னு இவர்களுக்கு மத ரீதியாக வேற வந்து மனசு புண்படும். இதெல்லாம் காரணங்கள். நம்ம இருக்க இல்ல லாஜிக் நீங்க இருக்கக்கூடிய மற்ற காரணங்கள். துறைகள பத்தி எடுக்கும்போதெல்லாம் வந்து அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க. அந்த துறைகள்லாம் வந்து உதாரணத்துக்கு போலீஸ் துறைய பத்தி எவ்வளவோ படங்கள் வருது. போலீஸ் வந்து அந்த கேஸ விசாரிக்குது, இந்த கேஸ விசாரிக்குதுன்னு. நமக்கு தெரியும். லா அண்ட் ஆர்டர்ல இருக்கவங்க தான் அது தொடர்பான கேஸ விசாரிக்க முடியும். கிரைம்ல இருக்கிறவங்க தான் அது தொடர்பான கேஸ விசாரிக்க முடியும். ஆனா ராணுவத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. அவங்க வேற ஒரு வேலைய செய்வதாக சினிமாவில் சித்தரிக்கப்பட்டால், அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க.